சுனேனா, இப்போவாது கோவத்தை விட. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. ஷட் அப். நான் ஒன்னும் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை கிடையாது. இந்த டெடி பேரை கொடுத்தது நான் ஒத்துப்படா. என்ன தவிர உன் வாழ்க்கையில எந்த ஒரு பொண்ணும் இல்லங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லைன்னா அடுத்த கப் காஃபிய உன் முகத்திலேயே எரிஞ்சிருவேன். ஹே டார்லிங், அதுதான் நானும் சொல்றேன். என் வாழ்க்கையில உன்னை தவிர வர யாரும் இல்லை. என்ன இப்போ பேப்பர்ல எழுதி தரணுமா? ஐ டோன்ட் பிலீவ் இட். அப்படியா? என்கிட்ட ஒரு முக்கியமான பொருள் இருக்கு. அதை பார்த்தாலே உன் கோவம் பறந்துடும். இங்க பாத்தியா? இது உனக்காக தான். 6 மாசம் பாக்கெட் மணியை சேர்த்து வச்சு வாங்கியிருக்கேன். இந்த டைமண்ட் ரிங்கை உனக்காக வாங்கினேன். I'm so sorry. I'm so sorry. ஐயோ சாரிங்க. இட்ஸ் ஓகே. எல்லா பொண்ணுங்களும் கரெக்டா உன்னையே வந்து அடிப்பாங்களா? அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி என் முன்னாடி நடிச்சிட்டு இருக்க. சுனேனா, சுனேனா ஒரு நிமிஷம். செல்லமே. ஐயோ. ஆமா, நான் வந்துட்டேன். இங்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. எவ்வளோ நாள் தான் இப்படி ரவுடிங்க பொறுக்கிங்க பின்னாடியே ஓடிட்டு இருப்பீங்க? எவ்வளோ நாள் அவங்கள பிடிக்கிறதுக்காக உங்க வேர்வையை சிந்திட்டு இருப்பீங்க? உங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. நீங்களும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஏசி ரூம்ல இருக்கலாம். நல்லா ஜாலியா ஊரை சுத்தலாம். நல்லா கூத்தடிச்சு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆமாங்க, எங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா எங்களுக்கு யாருங்க லீவு தர்றது? அதெல்லாம் நீங்க என்கிட்ட விடுங்க. ஏசிபி சார் கிட்ட நான் பேசுறேன். நான் எவ்வளோ அழகா இருக்கேன், எவ்வளோ ஸ்டைலா இருக்கேன், நான் சொன்னா தட்ட மாட்டாங்க. ஆமா, நீங்க லீவ் எடுத்துட்டு ஜாலியா எங்க போகணும்னு சொல்லுங்க. ஷிம்லா, குல்லு மணாலி, ஜெய்ப்பூர், உதய்பூர், இல்லனா எங்க வேணாலும். இல்ல வெளிநாடு போறீங்களா? எங்க கம்பெனி ஒரு சீசனல் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அது இன்னைக்கு மட்டும்தான். அட ஒன் டே ஆஃபரா? என்னது? அதாவது இங்க நீங்க ஹாலிடே ஆஃபரை புக் பண்ணா வைஃப் ஃப்ரீங்க. வைஃப் ஃப்ரீயா? என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வர போறா. ஐயோ இல்ல சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது இங்க யாராவது இந்த பேக்கேஜ் எடுத்தா அவரோட வைஃபும் ஃப்ரீயா வரலாம். புரியுதா சார்? அதாவது வைஃப் கிட்ட பணம் வாங்க மாட்டோம், ஃப்ரீயாவே வரலாம். நான் இவங்க வைஃப் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இதுவும் நல்ல பேக்கேஜ் தான் சார். சார் நீங்க சீக்கிரமா சொல்லுங்க, நான் இது புக் பண்ணவா? சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஆஃபர் முடிஞ்சிரும். ஒரு நிமிஷம். இதுக்கு முதல்ல நான் என் வைஃப் கிட்ட கேட்கணும். சீக்கிரம் கேளுங்க, நான் டச் அப் வேற பண்ணணும். ஹலோ டார்லிங். இல்ல வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப நான் எதுக்கு கால் பண்ண தெரியுமா? எங்கேயாவது சுத்த வரியான்னு கேக்குறதுக்கு தான். இங்க பாரு, என்ன விஷயம்னா அனிமூனுக்கு நாம எங்கேயும் வெளியெல்லாம் போகலல்ல. அதான் இன்னைக்கு ஊர் சுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஷிம்லாக்கு ட்ரிப்புமா. அதுல 50% டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. வரியா? சொல்லு. வரலையா? இங்க பாருமா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா. போனை என்கிட்ட கொடுங்க. என் கன்வின்சிங் பவரால நான் என் ஹஸ்பண்டே கன்வின்ஸ் பண்ணிடுவேன். ஹலோ மேம், நான் மோகினி. அதாவது எங்க கம்பெனி உங்க ஹாலிடேஸ்க்காக ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த ஆஃபரை புக் பண்ணீங்கன்னா உங்களால ஒரு பெரிய டைமண்ட் நெக்லஸை வின் பண்ண முடியும். அதுவும் 5 லட்சம் ரூபாய் நெக்லஸ். ஓ, புக் பண்ணிடவா? ஓகே மேம், தேங்க்யூ. அட சூப்பருங்க, அதுக்குள்ள ஒத்துக்கிட்டாளா? இங்க என்ன நடக்குது? ஆமா, நீங்க யாரு? ஹலோ சார், நான் மோகினி. ஞாபகம் இருக்கா கொஞ்ச நாள் முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்தீங்களே? அட மறந்துட்டீங்களா சார்? நான் வேர்ல்ட் ஃபேமஸ்.
என் அழகை பத்தி புகழ்ந்து பேசுறது என்னோட ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காது சார். ஆஹா, ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, உங்களை பத்தியும் உங்க ஹஸ்பண்டை பத்தியும் தயா என்கிட்ட சொல்லியிருக்காரு. உண்மையாவா? தயா சாருக்கு என்ன ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி டோன்ட் மைண்ட், நான் இங்க அவருக்காக தான் வந்திருக்கேன். தப்பிச்சாண்டா. தயா சார் எங்க? தயா சார் வெளியே போயிருக்காரு, இன்னைக்கு வரவே மாட்டான். எனக்கு தயா சாரோட அட்ரஸ் கொஞ்சம் தரீங்களா? எதுக்காகமா? இந்த ஹாலிடே பேக்கேஜ அவர் வீட்டுக்கே அனுப்பி வைக்கணும். நீங்க பாருங்க, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ப்ரௌச்சர்ஸ் எங்க கிட்ட கொடுங்க, நான் அவர்கிட்ட கொடுத்துட்றேன். சரியா? ஓகே, பை. இப்படியே ஜுல்ல விட போறியா இல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை பார்க்க போறியா? சாரி. ஏசிபி பிரதிமா நீங்க? ஹலோ சார். சார் நான் அகில் பேசுறேன் சார். நான் தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார். ஹலோ அகில். அகில் எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் சிஐடி கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். சார் ப்ளீஸ் சார். அகில், அகில் இது பாருங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. அகில், அகில். என்னாச்சு சார்? யாரோ அகிலா, அவருக்கு நம்ம உதவி தேவைன்னு ஃபோன் பண்ணாரு. கதவு திறந்து இருக்கு. அந்த போனோட லொகேஷன் இதுதானே? ஆமா சார், ஆனா இங்கதான் யாருமே இல்லையே. இதுதான் அந்த லொகேஷன்னா கண்டிப்பா இங்க ஏதாவது தடயம் கிடைக்கும். வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணலாம் தயா. சார், வீடு இருக்கிற நிலைமையை பார்த்தா இங்க ஏதோ சண்டை நடந்திருக்கு. அப்படி இல்லைன்னா எதையோ இங்க தேடி இருக்காங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆமா, எனக்கு கால் பண்ண அகில் எங்க? அகில், அகில். சார் இந்த சத்தம் அகில், அகில், அகில். அகில், எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கீங்கன்னா பயப்படாதீங்க. நாங்க சிஐடிஸ் தான், உங்களுக்கு எதுவும் ஆகாது. எங்க குரல் உங்களுக்கு கேக்குதா? கிடைச்சிருச்சு சார். அஜய் மேரா கால் பண்ணு. ரிங் ஆகுது சார், ஆனா கால் அட்டென்ட் பண்ணல. போன் எடுக்கலையா? போனை ட்ரேஸ் பண்ணு. அவ யாரு, எங்க இருக்கா, என்ன பண்றான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஜய் மெஹரா. ஆமா, அந்த ஆளோட பேரு அஜய் மேரா தான். நான் அவன் நம்பரை அனுப்பிச்சிட்டேன். அந்த அஜய் மேரா பத்தின முழு டீடைல்ஸ் எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் யாரு, என்ன பண்றான், யார் யார் கூடலாம் அவனுக்கு தொடர்பு இருக்கு, மொத்த டீடைல்ஸும் எனக்கு வேணும். சரி சரி, சீக்கிரம் கண்டுபிடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே ஓகே. Excuse me. என்ன இது? இந்த ஆள் துப்பாக்கி வச்சிருக்கான். அப்போ கண்டிப்பாக எதுவும் நடக்க போகுது. ஜெயவந்தி, அந்த ஆளோட ஃபோன் 20 கிலோமீட்டர் தொலைவில் ஈஸ்டில் தான் காட்டுதா, இல்லை அவன் அங்கேருந்து போயிட்டான்? இல்ல சார், எந்த மூமெண்ட்டும் இல்ல. ஃபோன் அதே இடத்துல தான் இருக்கு. சார் அப்படின்னா இந்த அஜய் மேரா ஒரே இடத்துல தான் இருப்பான் போல இருக்க. சார், நான் அவனோட எக்ஸாக்ட் லொகேஷனை பார்த்துட்டு சொல்றேன் சார். ஓகே. அந்த அஜய் மெஹரா எதுக்காக இந்த அகிலை கொலை பண்ணா? ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குமோ? ஒருவேளை அஜய் மெஹராவுக்கும் இந்த அகிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? அஜய் மெஹரா பத்தின இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அஜய் மெஹரா உண்மை நாளிதழோட ரிப்போர்ட்டரா? சார், கிடைச்சிடுச்சு. அஜய் மெஹரா இப்ப ஜுகுல இருக்கிற ஹாட்ஸ்பாட் காஃபி ஷாப்ல இருக்காரு. ஹாட்ஸ்பாட் காஃபி ஷாப்பா? வாங்க போலாம், சீக்கிரமே அங்க போய் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ,
மிஸ்டர் அஜய் மேரா எங்க இருக்காரு? நீங்க யாரு? சிஐடி. அங்க சார். மிஸ்டர் அஜய் மேரா, நீங்க யாரு? ஆர் யூ ஓகே? எழுந்துருங்க. Get up. யாரா நீங்களா? யாரை கொலை பண்ண இங்க வந்தீங்க? மாலினியை கொலை பண்றதுக்காக தான் அஜய் மேகரா எங்களை அனுப்புனாரு. என்ன? எங்க இருந்தாலும் சார் ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓடிட்டானா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதான் இவன் இருக்கான்ல, மாலினி யாருங்கிறத இவனே சொல்லுவான். சார், இவ தான் மாலினி. ஆமா, யாருவ? இவள எதுக்காக அஜய் மேரா கொல்லன்னு நினைக்கிறான்? ஏதாவது கிடைச்சதா நிக்கில்? இல்ல சார். இந்த அக்கில எதுக்காக கொன்னாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இங்க நிறைய பணம் இருக்கு, அதுவும் பெட்டி நிறையவே இருக்கு. நகைகளும் கூட இருக்கு. ஆனா இது மேல கை எதுவும் வைக்கலையே. பின்ன எதுக்காக இந்த அக்கில கொன்னு இருப்பாங்கன்னு தெரியலையே. ஆனா சார், இந்த வீடு இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது அவ எதையோ தேடி இருக்கான்னு தோணுது. அதுதான் எது அந்த முக்கியமான பொருள்னு நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். ஒரு வேலை செய்யலாம், திரும்பவும் இந்த வீட்டை ஃபுல்லா தரோவா செக் பண்ணி பார்க்கலாம். அகில், உங்ககிட்ட அப்படி என்னதான் இருக்கு? எந்த காரணத்துக்காக இந்த அஜய் மெஹரா உன்னை கொலை பண்ணிருக்கணும்?
இது நிக்கில், சார். இங்க வா. இங்க பாரு, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து. பெயிண்டிங் கேபினெட்ல மறைச்சு வச்சிருக்கானா? இங்க வா நிக்கில், இதை ஓபன் பண்ணி பாரு. பார்த்து, மெதுவா. இது ஏதோ முக்கியமான டிசைன் மாதிரி தெரியுது. ஒருவேளை இதுக்காக தான் அகிலோட உயிர் எடுத்திருப்பாங்களோ? அஜய் மெஹ்ராவுக்கு தேவையானது இதுதானா? இது ஏதோ பொருளோட டிசைன். என்னது? நீங்களா? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? நான் சாக விரும்பல. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கொன்னுடாதீங்க. நான் தான் உங்களை தூக்கிட்டு வந்தேன். நீங்க என் வீட்டில் இருக்கீங்க. நீங்க பயப்படாதீங்க. ஆமா, உங்களை யார் ஃபாலோ பண்றது? அவங்க எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க தானே என்ன ஃபாலோ பண்ணீங்க? இல்ல, நான் ஃபாலோ பண்ணது இன்னொருத்தர. நல்ல வேலையா நான் அங்க இருந்தேன். உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ஆமா, அவங்கெல்லாம் யாரு? சோ சாரி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். உங்க நெத்தியில பயங்கரமா அடிபட்டிருக்கு. இருங்க, என் கூட வாங்க. இங்க வாங்க. சார், சத்தியமாவா சொல்றீங்க? மாலினிய காஃபி ஷாப்ல யாரோ சுட்டுட்டாங்களா? ஆமா. ஆமா, நீங்க மாலினியை உங்க கூட கூட்டிட்டு வரலையா? இத பாருங்க, கேள்வி கேட்கறது எங்க வேலை, பதில் சொல்றதுதான் உங்க வேலை. சாரி சார். மாலினி ஜுவல் ஆஃப் காஃபி ஷாப்புக்கு அடிக்கடி போவா. அவங்க தான் அந்த பேரையும் என்கிட்ட சொன்னாங்க. நீங்க இப்போ மாலினி பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் எங்ககிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க எப்படி சொல்றது? சரி, நீங்க தங்க நகை அப்புறம் வெளி நகையை பத்தி சொல்லுங்க. நாங்க இங்க காமெடி பண்ண வந்திருக்கோம். என்ன ஜோக் பண்றீங்களா? சார் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. தங்க மேல சத்தியம். இனி நீ வெட்டிய எதுவும் பேசக்கூடாது. சார் தான் எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொன்னார்ல. சார், மாலினி எங்க கடையில 1 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் அவ ரொம்ப நேர்மையா கடுமையா உழைக்கிற பொண்ணு. அப்படிப்பட்ட பொண்ணை தான் யாரு கொல்ல போறாங்கன்னு எனக்கு புரியல. நல்லா யோசிங்க. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. நீங்க மாலினி எப்பாவது ரொம்ப டென்ஷன் ஆகி பார்த்துருக்கீங்களா? இப்போ சமீப நாட்கள்ல ஏதாவது விஷயத்த நினைச்சு அவ ரொம்ப டென்ஷனா இருந்தாளா, இல்ல ஏதாவது விஷயத்துக்காக பயப்பட்டாளா? இல்ல சார், எனக்கு அப்படிலாம் தோணல. எனக்கு தெரிஞ்சு மாலினி அந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட சொன்னதில்ல சார். அதே மாதிரி அவ எப்பவுமே டென்ஷனாவும் இருந்ததே கிடையாது சார். இங்க இருக்கிற நகைங்க மேல சத்தியம். ஞாபகம் வந்துருச்சு. நீங்க சத்தியமே பண்ணிட்டு இருப்பீங்களா இல்ல வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? முந்தா நாள் மாலினியோட பர்ஸ் காணாம போச்சு. உடனே அவ பயங்கரமா அழுது ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணா. சொன்னேரி, நீயே தானே கூட இருந்த, அத பத்தி சொல்லுமா. சொல்லு சொன்னேரி, மறந்துட்டியா? ஆமா, என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் மறந்தே போயிட்டேன். வழக்கமா நானும் மாலினியும் எப்பவும் ஒன்னாதான் சார் ட்ரெயின்ல போவோம். அது லோக்கல் ட்ரெயின். சரி சொல்லுங்க, முந்தா நேத்து ட்ரெயின்ல போகும்போது ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் நடந்தது. அவளோட ஸ்லிங் பேக் காணாம போயிடுச்சு. ஆனா அந்த பேக்ல இருந்த எந்த ஒரு பொருளுமே திருட்டு போகவே இல்லை சார். யாரும் அதை திருடல சார். நான் அதுக்காக எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணியிருக்கேன் சார். விசித்திரமா இருக்கே. பர்ஸ் திருட்டு போயிருக்கு, ஆனா பர்சுக்குள்ள இருந்த பொருள் மட்டும் அப்படியே இருந்திருக்கு இல்லையா? ஆமா சார். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அடுத்த நாள் அவ பேக் அவ வீட்டுக்கு வெளியவே கிடந்துச்சான். எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அப்புறம் சந்தோஷத்துல அவ எங்க 2 பேத்துக்கும் ஓசியில டீலாம் வாங்கி கொடுத்தா. என்ன வேலை நேரத்துல டீ சாப்பிட போனியா? வைர நகைகள் மேல சத்தியம்.
டீ பணத்தை உன் சம்பளத்துல பிடிச்சிருவேன். நான் இல்லாதப்போ வேலை பார்க்காம சுத்திட்டு இருக்கியா? சார் ரொம்ப விசித்திரமா இருக்கே. யாரோ மாலினியோட பர்ஸ திருடி இருக்காங்க, அதை திரும்ப கொடுத்துட்டாங்க. சார் எதுக்காக அப்படி பண்ணணும்? அப்படின்னா அவங்க எதையாவது எடுத்திருக்கணுமே, ஏதாவது திருடி இருக்கணுமே. ஆமா சார். ஆனா மாலினி மாதிரி ஒரு சாதாரண பொண்ணுகிட்ட அப்படி காஸ்ட்லியான பொருள் என்ன இருக்க முடியும்? மாலினியோட பேக்ல ஏதோ விலை உயர்ந்த பொருள் இருந்திருக்கு. அது அஜய்க்கு தேவைப்பட்டிருக்கலாம். அதனாலதான் அவன் மாலினி பின்னாடி இவ்வளோ வெறியா சுத்தி இருக்கான். நமக்கு அந்த அகிலோட வீட்டில் இருந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைச்சதில்ல, அதை பத்தின ரகசியம் தெரிஞ்சதும் இது எல்லாமே நமக்கு தெளிவாயிடும். புரிஞ்சுதா உங்களுக்கு? என்னாச்சு? செக்யூரிட்டி கோட கிராக் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், மும்பை பூரா சுத்த வச்சிட்டான் சார். எல்லாம் வெறும் பீஸாக்காக. என்ன விளையாடுறியா? நீ பீஸா சாப்பிட வந்தியா இல்ல நீ கிராக் பண்ண வந்தியா? சார் பீஸா சாப்பிடலான்னு உன் மூளையே வேலை செய்யாதான். உனக்கு மண்டை குழம்பி போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? முடி நிறைய இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கட் பண்ணிடு. அப்பதான் காத்தோட்டமா மூளை வேலை செய்யும். இதோ பாரு, உனக்கு பீஸா சாப்பிடுறது அந்த அளவுக்கு ஆசைன்னா இங்க போய் சிஐடி பேனட்ரியில நீயே போய் ரெடி பண்ணு. இவங்களுக்கு சாப்பிட கொடு. திம்பானுங்க நல்லா. இந்த பீஸா பிடிக்கவே இல்லையா? இல்ல பெர்ஃபெக்ட் பீஸா கிடைக்கலையா என்ன? அது எங்க கிடைக்கும்னு தெரியுமா? ஜெயில்ல போய் நீ களி தான் திங்க போற. வேணாம், நீங்க தான் பெர்ஃபெக்ட் பீஸான்னு சொல்லி என் மூளையை குழப்பி விட்டீங்க. இதே நான் சாப்பிடுறேன். ஐடியா வந்துருச்சு. இந்த ப்ளூ பிரிண்ட் 8+8+ கேட்டகரியோட செக்யூரிட்டி பிளான். எங்க செக்யூரிட்டி அதிகமா தேவைப்படுமோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் சார் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இருங்க சார், உங்களுக்கு 3D பிரசன்டேஷன்ல காட்டுறேன், அப்போ புரியும். இங்க பாருங்க, பாஸ்வேர்ட் EXOKOIL 891. இது போட்ட உடனே இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ஓபன் ஆயிடும். இந்த கேலரியில் நுழைஞ்சு லாக்கரோட மைக்ரோ சிப் அண்ட் பாஸ்வேர்டை போட்டதுமே இதோட எலக்ட்ரானிக் கேட் ஓபன் ஆயிடும். அதுக்கப்புறமா கண்வெளி அப்புறம் கைரேகை இது ரெண்டும் மேட்ச் ஆகணும். அப்போதான் கடைசி கேட் ஓபன் ஆகும். அவ்வளவுதான். இதுதான் அந்த வால்ட். இது கண்டிப்பா லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஹை எண்ட் டெக்னாலஜி. இந்த சிஸ்டத்தை அவ்வளவு சுலபமா திறந்துட முடியாது சார். இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியா யாராலையும் ரெடி பண்ண முடியாது. ஆனா இந்த சிஸ்டத்தை யாரோ ரெடி பண்ணிருக்காங்களே. ஆமா சார், மொத்த மும்பையிலே 2 கம்பெனி தான் இதுக்கு இருக்கு. ஒன்னு ஜேபி செக்யூரிட்டி பிளான், ரெண்டாவது லோக்போர் சொல்யூஷன்ஸ். ஜேபி செக்யூரிட்டி பிளான், அப்புறம் லாக் அவுட் சொல்யூஷன்ஸ். செக்யூரிட்டி சிஸ்டத்தோட ரகசியம் இந்த 2 கம்பெனியில ஒரு கம்பெனிக்கு போனா தெரிஞ்சு போயிடும். இந்தாங்க, கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. இப்போ எப்படி இருக்கீங்க? ஃபீலிங் பெட்டர்? இங்க பாருங்க, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். நடந்த உண்மையை நீங்க என்கிட்ட சொல்லலாம். சார், நான் உண்மையை தான் சொல்றேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு சாதாரணமான பொண்ணு. நான் வேலையை விட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் வர வழியில் இப்படிலாம் நடந்துருச்சு. உண்மையை சொல்லணும்னா உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போக கூட எனக்கு பயமாக இருக்கு. நீங்கெல்லாம் என் வீட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? இவன் யாரு? இவர் பேரு வர்தான். காஃபி ஷாப்ல நான் இவருக்காக தான் வெயிட் பண்ணேன். இவரை தான் நான் ஃபாலோ பண்ணேன். நீ என்ன ஃபாலோ பண்ண, நான் உன்னை ஃபாலோ பண்ணேன். இதோ நானே வந்துட்டேன். நீ பேப்பரில் வெளியிட நினச்ச அந்த சின்ன நியூஸுக்காக தானே காஃபி ஷாப்பில் அவ்வளோ நேரம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த. நீ அங்கே இருந்ததை நான் பார்த்தேன். அப்படின்னா நீ இந்த ரவுடிஸை வச்சு என்ன மிரட்ட வந்திருக்கியா? ஏய் ஏய் ஏய், அசையாத. சார், எனக்கு காப்பாத்துங்க. சார், எனக்கு காப்பாத்துங்க. ஏய், அமைதியா இரு. அந்த பொண்ணை விட்டுரு. உனக்கு எனக்கு தானே பிரச்சனை. கதையை முடிங்க. சார், ப்ளீஸ்.
எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். இதை பாருங்க, நாங்களாம் சிஐடிஸ். உங்க கம்பெனியோட டிசைன் டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜை நாங்கள் சந்திக்கணும். ஒரு நிமிஷம் சார். ரஹீமா மேடத்துக்கிட்ட சிஐடி வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. மேம் மீட்டிங்ல இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க சார். ஹலோ ஆஃபீஸர்ஸ், சொல்லுங்க என்ன ஹெல்ப் பண்ணணும்? பிரேமா மேடம், எங்ககிட்ட செக்யூரிட்டி வால்ட்டோட டிசைன் இருக்கு. நாங்கள் இந்த டிசைனை நாங்கள் ஜேபி கம்பெனிக்கும் காமிச்சோம். ஆனால் ஜேபி ஆளுங்க இதை அவங்களோட டிசைன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இந்த டிசைன் ஜேபி கம்பெனியோடது இல்லைன்னா இப்படிப்பட்ட நல்ல வேலையை, இப்படி ஒரு டிசைனை கண்டிப்பாக லாக் அவுட்டால தானே கண்டுபிடிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட் சார். உங்களுக்கு வேணும்னா உங்களோட பீரோவுக்கும் ஒரு நல்ல செக்யூரிட்டி சிஸ்டம் ரெடி பண்ணி தரோம். ஏன்னா அங்கே ரொம்ப ரகசியமான விஷயங்கள் நடக்குதுல்ல. என்ன சார்? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் இந்த டிசைனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம் சார், இந்த டிசைனை நான் தான் ரெடி பண்ணேன். XOKOIL 891. இது ஹை அண்ட் ப்ராடக்ட் சார். ஜுவல்லரியோட லாக்கர் சேஃப்டிக்காக இதை பண்ணுவோம். ஓ சார், ஜேஜே ஷோரூம் அங்கே தான் மாலினி ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் ஜுவல்லரி ஷோரூம் தானே? ஆமாம். ரஹீமா மேடம், இந்த டிசைனை நீங்கள் யாருக்காக ரெடி பண்ணீங்க? இருங்க சார், நான் இப்போ பார்த்து சொல்கிறேன். ஏன்னா எல்லா கிளைண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட தான் இருக்கும். சார், நான் இதை ரெடி பண்ணது விஸ்வசுந்தரி ஜுவல்லர்ஸ்க்காக. அப்புறம் அதோட அட்ரஸ் பங்க்ஷ்வதி ஜங்ஷன் ரயில் ரோட். அப்புறம் இந்த கிளைண்ட்டோட பேர் மிஸ்டர் ஜெய் பிரகாஷ். சார், ஜேஜேவோட உண்மையான பேரு ஜெயபிரகாஷ். அவரோட ஜுவல்லரி பேர் கூட விஸ்வசுந்தரி ஜுவல்லர்ஸ் தான். ஓ மிஸ் ஸ்ரேயா, இந்த டிசைன் ஒருவேளை யாரு கையிலாவது சிக்கிச்சுன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக விஸ்வசுந்தரி ஜுவல்லர்ஸோட லாக்கை ஈஸியாக ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே லூட் பண்ணிட முடியுமே. அப்படின்னா அதுக்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்களா? ஆனா சார், அங்க எந்த திருட்டும் நடக்கலையே. அப்புறம் இந்த செக்யூரிட்டி ப்ளூ பிரிண்ட். ஆமா இல்ல, அப்போ இதுதான் விஷயம். அந்த அஜய் மெஹ்ரா இந்த செக்யூரிட்டி மோல்டு பிரிண்ட்டுக்காக தான் அகிலோட வீட்டில் தேடி இருக்கான். இந்த டிசைன் அகில்கிட்ட கிடைக்கலன்னதும் அவ மாலினியை ஃபாலோ பண்ணி போயிருக்கான். ஆனா சார், இந்த ப்ளூ பிரிண்டோட காப்பி நாங்கள் ஏற்கனவே ஓனர் கிட்ட கொடுத்துட்டோமே. அது ஓகே ரஹீமா மேடம், இந்த ப்ளூ பிரிண்டோட டிசைன், அதாவது இதோட காப்பி வேற யாருக்கிட்டாவது வாங்க முடியுமா என்ன? ஆமா, கண்டிப்பா அவங்க வாங்க முடியும் சார். ஆனா அவங்க ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வரணும். அப்படி யாராவது வந்து வாங்கிட்டு போயிருக்காங்களா? இருங்க சார், என்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கு. செக் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க ப்ளீஸ். எஸ் மேம். 2 நாள் முன்னாடி விஸ்வசுந்தரி ஜுவல்லர்ஸ்ல இருந்து யாரோ வந்திருக்காங்க. வந்தது யாரு? அவங்க பேரு சுனிதி கக்கேத்ரி. சுனிதி? விஸ்வசுந்தரி ஜுவல்லரி கடையோட பாவம் எதுவும் தெரியாத சேல்ஸ் கேர்ள். இப்ப அந்த சுந்தரியை பிடிச்சா அஜய் மெஹ்ராவையும் மாலினியும் நம்ம பிடிச்சிடலாம். ஹலோ. சொல்லு. சரி, நான் சொல்கிறேன். சரி. அட ஏய், அந்த பொண்ணு இங்க இருக்கலாம். நான் கப்புக்கு தேடி பாருங்க. ஹலோ பிரதர், இந்த பொண்ணு எங்கேயாச்சும் இங்க பாத்திருக்கீங்களா? சார், இந்த பொண்ணு இங்க எங்கேயாவது பாத்தீங்களா?
ஸ்ரேயா சார் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு அந்த பொண்ணு எங்கேயும் இல்ல சார். சார் ஒருவேளை இந்த இல்ல பொண்ணு இங்கதான் எங்கேயோ இருக்கா. சரி அவன் மொபைல் லொகேஷன் இங்க தானே காட்டுது. ஆமா சார் இங்கதான் காட்டுதே. இங்கதான் இருப்பா, நல்லா தேடு. அங்க ஒரு பொண்ணு முக்காடு போட்டு உட்கார்ந்துருக்காளே, ஒருவேளை அவ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுங்க. ஏன் நீங்க யாரு? இங்க பாருங்க, நாங்க சிஐடிஸ். சாரி. ஸ்ரேயா பிளான் பண்றதா இருந்தா ரொம்ப பக்காவா பிளான் பண்ணும். காக்ரா சோலியை போட்டுக்கிட்டு இப்படி ஸ்போர்ட்ஸ் ஷூவை போட்டுக்கிட்டு இருக்கியே. லாக் அவுட்ல இருந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை திருடி தற்காலிகமா மாலினியோட பேக்ல வச்சிருந்த அப்புறம் அதை நீ அகில் கிட்ட கொடுத்துட்ட. நம்ம சரிதானே? சுனேரி, ஏன் நீ அப்படி பண்ணேன்னு சொல்லு. என்ன உன் பிளான் என்னன்னு சொல்லு. ஜேஜே கடையில ஏதாச்சும் ஆட்டைய போடலான்னு பாத்தியா? இல்ல அஜய், அஜய் மேக்ரதா என்ன அந்த லாக் அவுட்டுக்கு போய் ப்ளூ பிரிண்ட் திருடி கொடுக்க சொன்னாரு. அஜய் மேஹரா தான் உன்னை இப்படி செய்ய சொல்லி சொன்னாரா? ஆமா சார். சரி, அந்த ப்ளூ பிரிண்ட் எங்களுக்கு எங்க கிடைச்சதுன்னு தெரியுமா? ஏய், ஒழுங்கா உண்மையா சொல்லிடு. சொல்லுன்னு சொன்ன. ஏ, அவனை விடாதீங்க. நீ ஓகே தானே? ஒன்றும் இல்லை. நீங்கள் என் உயிரை காப்பாற்றிட்டீங்க. நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நீங்கள் உண்மையிலே என் வாழ்க்கையில் ஒரு கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க. நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. நான் உன்னை காப்பாற்றி எந்த உதவியும் பண்ணல. என் பங்கு எங்க? பங்கா? என்ன பங்கு? உன் பேக் எங்க? எந்த பேக்? ஆஹா, சூப்பர் அஜய் மெஹ்ரா, மொத்த ஏரியாவே நீ சுத்தம் பண்ணிட்டியே. சார் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க.
இந்த ஆள் இருக்கார்ல, இவர் என்ன கொன்னுடுவாரு. இவரை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாதம்மா, எதுவும் ஆகாது. நாங்க தான் வந்துட்டோம்ல. கண்டிப்பா நாங்க உன்னை காப்பாத்திடுவோம். ஆனா எங்களோட பங்கு வைரத்தை எங்களுக்கு கொடுக்குறியா? வைரமா? ம். நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? என்ன வைரம்? ஆமா, வைரம் தான். சரி, ஒன்று பண்ணலாம். நீ அந்த ஜேஜேவோட வைரத்தை திருட போறல, அதுல 50% எங்களுக்கு கொடுத்துரு. அப்ப சார் ஒத்துக்குவாரு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? என்ன வைரங்க? நீ யாரு என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ ஒரு குற்றவாளின்னு மட்டும் எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட என் பேரையே சொல்லலையே. ஆனா நீ என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்க. அவளை விடு. மிஸ்டர் மெஹரா, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, இல்லைன்னா என்ன கொன்னுடுவாங்க. அது 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 நான் அந்த வர்தான் என்ன கொல்லதான் வந்தான். ஆனா அங்கிருந்து உன்னை தூக்கிட்டு போயிட்டான். ஏன்? சத்தியமா ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அப்படியா ஸ்ரேயா? சரி, நீ உண்மையை சொல்ல விரும்பலன்னா எல்லா உண்மையும் இவ சொல்லுவா. மாலினி, என்ன மன்னிச்சிட. நான் இவங்க எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். என்ன மாலினி மேடம், சுனில் கிட்ட நீங்க தானே அஜயோட பேரை சொல்ல சொன்னீங்க. ப்ளூ பிரிண்ட் அவகிட்ட தானே இருக்குன்னு சொல்ல சொன்னீங்க. ஆனா ப்ளூ பிரிண்ட்ஸ் அகிலோட வீட்டில இருந்ததான் எங்களுக்கு கிடைச்சது. அந்த ப்ளூ பிரிண்ட் எங்களுக்கு எங்க கிடைச்சதுன்னு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அந்த அஜய் தான் என்கிட்ட அந்த மாதிரி செய்ய சொன்னாரு சார். அப்படியா? சரி, அப்படின்னா உன்னோட பிளான் என்னன்றதான் கொஞ்சம் தெளிவா சொல்ல. என்னோட பிளான் என்ன சார்? அஜய் தான் என்கிட்ட சொல்லி ப்ளூ பிரிண்டை எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னாரு. வேற எதுவும் எனக்கு தெரியாது. அப்படின்னா நீ அந்த ப்ளூ பிரிண்ட்டை அஜய் கிட்ட கொடுத்துட்டியா? ஆமா சார், நான் அவர்கிட்ட ப்ளூ பிரிண்டை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்க கிட்ட அஜய் மேரா அந்த ப்ளூ பிரிண்ட்டை நான் பார்க்கவே இல்லை சார்னு தெளிவா சொல்லிட்டார். என்ன? அவரே போய் சொல்றாரு. நான் தான் ப்ளூ பிரிண்டை கொண்டு போய் கொடுத்தேன். அப்புறம் எப்படி அவரு? சுருதி, நீ அந்த ப்ளூ பிரிண்ட்டை அஜய் மேரா கிட்ட கொடுத்திருந்தா அப்புறம் அந்த ப்ளூ பிரிண்ட் எப்படி அகில் வீட்ல கிடைச்சிருந்தது? இங்க பாருங்க சார், அந்த ப்ளூ பிரிண்டை நான் அஜய் கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் அந்த ப்ளூ பிரிண்ட்டை என்ன பண்ணாரு, யார்கிட்ட கொடுத்தாருன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அஜய் கிட்டயே கேளுங்களேன், அவருக்கு தெரியும்ல. சொல்லுடி, சொல்லு. சொல்றேன் சொல்றேன். மாலினி, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீ வேணும்னு அஜய் பேரை கெடுக்க நினைச்சிருக்க. என்ன மாலினி, உனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சா இல்ல புரிய வைக்கணுமா? சீக்கிரம் சொல்லு. ஆமா, இந்த இந்த மொத்த பிளானும் என்னோடதுதான். அப்பதான் என்னால அகில சமாளிக்க முடியும். அஜய்க்கும் என் மேல சந்தேகமே வராது. கடந்த 6 வருஷமா டைமண்ட் ஸ்மக்லிங் பண்றேன். ஜேஜே ஒரு பெரிய டைமண்ட் மர்ச்சன்ட். அவரோட ஃப்ரெண்ட் அகிலுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அகில் என்கிட்ட என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவேன் மிரட்டினாரு. அப்புறம் அகிலோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அஜய் எனக்கு எதிராக எல்லா ஆதாரத்தையும் ஒண்ணு திரட்டி என்ன வாழ்க்கை பூரா ஜெயில போடலாம்னு நினைச்சாரு. ஆனா நீ ஜெயிலுக்கு போக விரும்பல. அதனால அகில அஜய் கொன்னா மாதிரி பிளான போட்டு அஜய கொன்னுட்ட. ஆமா சார், இதத்தான் ஒரே குறியில 2 பறவைன்னு சொல்லுவாங்க. என் பிளான் படி அகிலையும் காலி பண்ணிட்டேன், அப்புறம் அஜய் என் பிளான்ல சிக்க வச்சிட்டேன். இல்லனா என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடந்துச்சு. அஜய் வர்தானை ஃபாலோ பண்ணி காஃபி ஷாப்க்கே வந்துட்டாரு. அப்பதான் நீ அந்த ஹேண்ட்பேக் நாடகத்தை போட்டிருக்க. ரவுடிகளை வச்சு உன்னையே நீ தாக்க வச்சிருக்க. காஃபி ஷாப்ல உன் நாடகத்தை போட்டு ரவுடிங்க உன் பேக தேடி வந்த மாதிரி நாடகம் பண்ணிருக்க. அப்படின்னா அந்த காஃபி ஷாப்ல நடந்த எல்லா விஷயமும் வெறும் நாடகம். ஆமா, ஏன்னா எனக்கு அஜய் மெஹரா இந்த ரவுடிகள் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துவாருன்னு தெரியும். எனக்கு புரியாதது ஒரே ஒரு விஷயம்தான், சிஐடி வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுலதான் உன்னோட ஆட்டம் கொஞ்சம் குழம்பிருச்சு. ஏன்னா வர்தானுக்கு பேராசை வந்துருச்சு. என்கிட்ட இருந்து பணத்தை எதிர்பார்க்கல, அவன் வைரத்திலே பங்கு கேட்டான். ஆமா, பிளான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, அஜய் மேரா உன்னோட மொத்த பிளானையும் கெடுத்துட்டாரு.
உன்னோட நாடகம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஜெயிலுக்கு போய் அங்கிருந்து உன்னோட நாடகத்தோட கிளைமேக்ஸை பாரு. உன்னோட இந்த நாடகத்தோட கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? தூக்கு தண்டனை தான். 2 பேரையும் இழுத்துட்டு போங்க. தேங்க்யூ வெரி மச் அஜய் மேரா. நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. எதுக்கு சார் தேங்க்யூன்ற வார்த்தையெல்லாம்? உண்மைக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க வெற்றி அடையிற வர தளர்ந்து போகக்கூடாது. அதைத்தான் நீங்களும் உங்கள் டீமும் பண்ணுறீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். அப்புறம் உங்களோட படத்துக்காக காயல் 1 சார்புக்காக எங்கள் எல்லா சார்பிலையும் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வெல்கம்.